ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்தமாக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் முதலாவது நோக்கம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அது. இரண்டாவது, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதாகும். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் கூட பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமாய் ஜெபிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. பில்லி சூனியங்களை உடைக்க முடியாது. பிசாசுகளை துரத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாவிட்டால் மனசாட்சி வாதிக்கும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வருகையில் காணப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அநேக விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. பல தேசங்களிலே நிர்வாணமாய் திரிகிறவர்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்தியாவிலும் அநேக நிர்வாண சாமியார்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து திரிகிறார்கள். இன்றைக்கு சிறு வயதிலேயே பிள்ளைகளை நாகரிகமும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் இணையதளங்களும் பாவ வழிகளுக்குள்ளே இழுத்துச் செல்கின்றன. உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்காகவே வைராக்கியமாக இருக்கிறவர்கள் பாவத்திலிருந்தும் இப்பிரபஞ்சத்திலிருந்தும் உலக நாகரிகங்களிலிருந்தும் ஆபாசங்களிலிருந்தும் வேறுபட்டு உயர்ந்து நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. மட்டுமல்ல, நீங்கள் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து முற்றிலுமாய் வேறுபட வேண்டும். உலக வேஷத்திலிருந்து வேறுபட வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்கிறார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்ட தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1:4. இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்தை பிரகாசிக்க செய்ததோ, அது முதலே நீங்கள் கர்த்தருக்காக வேறுபட்டவர்களாக அசுத்தங்களுக்கு விலகி பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14-15 ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இன்றைய வேத வாசிப்பு காலை ஆமோஸ் 4:5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அசுத்தத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.